ஹாய் ஆல், இப்போ நம்ம தொகாநிலை தொடர்கள் பற்றி பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் வீடியோவில் தொகைநிலை தொடர்கள் பற்றி பார்த்தோம். இப்போ தொகாநிலை தொடர்கள். தொகாநிலை தொடர்கள்னால் என்னென்னா, ஒரு தொடர்மொழியில் இரு சொற்கள் இருந்து அவற்றின் இடையில் சொல்லோ உருபோ இல்லாமல் அப்படியே பொருள் உணர்த்துவது தொகாநிலை தொடர்கள். இப்போ காற்று வீசியது அப்படின்னு அர்த்தம் நமக்கு தெரியும். குயில் கூவியது அப்படின்றதுல அர்த்தம் நமக்கு தெரியும் இல்லையா? அது வந்து தொகாநிலை தொடர்கள். எந்த ஒரு இடைப்பட்ட சொல்லும் இல்லாமல் இருந்தாலும் அது அதனுடைய பொருள் நமக்கு புரியும் அப்படிங்கிறது. தொகாநிலை தொடர்கள் எழுவாய் தொடர், விழித்தொடர், வினைமுற்று தொடர், பெயரச்ச தொடர், வினையச்ச தொடர், வேற்றுமை தொடர், இடைச்சொல் தொடர், உரிச்சொல் தொடர், அடுக்கு தொடர் அப்படின்னு 9 வகைப்படும் தொகாநிலை தொடர்கள். இப்போது எழுவாய் தொடர் அப்படின்னா என்னென்னா, எழுவாயுடன் பெயர், வினை, வினா ஆகிய பயனிலைகள் தொடர்ந்து வருவது. அதாவது இனியன், கவிஞர் அப்படின்றதுல இப்போ இந்த 3 எக்ஸாம்பிளில் இனியன், காவிரி, பேருந்து இதெல்லாம் பெயர் சொற்கள். அவர் ஒரு கவிஞர். காவிரி பாய்ந்தது, ஆறு பாய்ந்தது. பேருந்து வருமா அப்படிங்கிறது வினா. ஸோ இதில் இந்த கவிஞர், பாய்ந்தது, வருமா அப்படிங்கிறதெல்லாம் பெயர், வினை, வினா சொற்கள் இல்லைங்களா? இப்போது அந்த முதல் சொல்லை தொடர்ந்து பின்னாடி வரும் சொற்கள் அமைந்திருப்பது வந்து எழுவாய் தொடர் அப்படின்னு சொல்கிறாங்க. விழித்தொடர்னா என்னென்னா, ஒரு விழியுடன் வினை தொடர்வது. நண்பா அப்படின்னு கேட்கும்போது எழுது அப்படின்னு சொல்லி வினை, ஒரு வினைச்சொல் வந்து தொடர்ந்து வருவது விழித்தொடர் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வினைமுற்று தொடர் அப்படின்னா, வினைமுற்றுடன் ஒரு பெயர் தொடர்வது. பாடினாள் கண்ணகி அப்படின்ற வினைமுற்றுடன் ஒரு கண்ணகி அப்படின்ற பெயர் வந்து தொடர்ச்சியாக வருவது வினைமுற்று தொடர். அடுத்து பெயரச்ச தொடர் அப்படின்னா, முற்று பெறாத வினை பெயர் சொல்லை கொண்டு முடிவது. கேட்ட பாடல், முற்று பெறாத வினை கேட்ட, பாடல்ன்றது பெயர் சொல். ஸோ இது வந்து கேட்ட பாடல் அப்படிங்கிற எடுத்துக்காட்டு வந்து பெயரச்ச தொடர். அப்புறம் வினையச்ச தொடர், முற்று பெறாத வினை வினைச்சொல்லை கொண்டு முடிவது வினையச்ச தொடர். பாடி மகிழ்ந்தனர், மகிழ்ந்தனர் அப்படின்றது வந்து ஒரு வினைச்சொல். பாடி அப்படின்றது முற்று பெறாத வினை. இப்போ பாடி மகிழ்ந்தனர் வந்து வினையச்ச தொடர். அதே மாதிரி வேற்றுமை தொடர்னால் வேற்றுமை உருபுகள் வெளிப்படையாக வருவது. எக்ஸாம்பிள் அன்பால் கட்டினார். அது மாதிரி இடைச்சொல் தொடர் அப்படின்றது மற்றொன்று அப்படின்றது வந்து எக்ஸாம்பிள். உரிச்சொல் தொடர் அப்படின்றது சால சிறந்தது அப்படின்றதுல சால, உரு, தவ, நனி, கூர், களி இதெல்லாம் உரிச்சொற்கள் இல்லைங்களா? அதெல்லாம் வருவது உரிச்சொல் தொடர். அடுக்கு தொடர்னால் 2க்கும் 3க்கும் மேற்பட்ட சொற்கள் ஒரே சொல் திரும்ப திரும்ப வருவது. எடுத்துக்காட்டு